நீயா? ஓ நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா, glad to meet you. How are you? ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க் யூ சார். யுவர் குட் நேம் என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இங்கலாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. you are all India family. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? who is this ஆரன்? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட. இவன் தான் ஜெயில தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் புடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி கல்கத்தாவுல பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட்டும் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, புடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் நான் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் தண்டனை கைதியா சார்? பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவன மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார். அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா. ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமுக்கி கூட்டிட்டு போங்க சார். ரொம்ப கொண்டு போங்க தேங்க்ஸ் சார். வரேன் போங்க சார். போங்க மறக்க மாட்டேன் சார். சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடறா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவுல பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டா. உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். இந்தாங்க மேடம். மேடம், பெட்ரோல் 30 லிட்டர் 512 ரூபாய். இன்னும் 12 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எந்த பக்கம் போறீங்க? ஸ்ட்ரைட்டா தான் போறேன். ஏன்? இல்ல, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் வழியில இறங்கிக்கிறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். சரி, ஏறுங்க. தேங்க்யூ மேடம். உள்ள யாரும் இல்ல சார். ஓகே. மூவ். பின்னால இருக்க வேனை செக் பண்ணுங்க. உள்ளாரே யாரும் கேட்டா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை மத்திய சிறையில் இருந்து விஜய் என்கிற ஆயுள் கைதி சற்று முன் தப்பிவிட்டார். அவனுடைய அங்க அடையாளங்கள் ஏன் வண்டி நிறுத்தின? தெரியல. செக் போஸ்ட். பின்னால இருக்க வண்டியெல்லாம் செக்அப் பண்ணுங்க. ஏன் சார்?
போலீஸ் என்ன யாருன்னு கேட்டா என் புருஷன் பேங்க்ல வேலை செய்யும்போது அடிபட்டுச்சுன்னு சொல்லு, இல்லைன்னா சுட்டுடும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். விஜய்கிற கொலகார நம்பர் TN 59A 7588 வெள்ளை நிற பிரீமியர் கார்ல ஒரு பொண்ணோட இந்த வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். யாரு ஏன் அப்படி இருக்காரு? என்னாச்சு மேடம்? என் புருஷன் ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது தலையில அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா போகணும். சரி பாத்து போங்க. ஓகே சார், இன்ஸ்பெக்டர் இப்பவே இன்ஃபார்ம் பண்றேன். போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இப்ப எங்க கூட்டு போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்த? உங்களை நீங்களே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் ஒரு பிட் பாக்கெட், ஒரு திருட, அதுக்கு மேல ஒரு கொலைகாரன். போதுமா? இப்போ உங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்க கூட்டிட்டு போல ஒரு நல்லவரோட கார்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். மனசாட்சி உள்ள மனுஷன் நீங்க. ஆமாங்க, எப்படா ஒரு பொண்ணோட முந்தான விலகும் ஆணு பாக்கலான்னு காத்துட்டு இருக்கிற ஆம்பளைங்க மத்தியில என் முழு உடம்பையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஒரு டாக்டர் நோயாளிகிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்குவாரோ அப்படி நடந்துகிட்ட நீங்களா பிக் பாக்கெட், திருட, கொலைகார? என்ன சொல்ற? இப்படி நினைக்கிறவ ஏன் அப்ப போலீஸ் கிட்ட கை நீட்டி பேசினேன்னு பாக்குறீங்களா? சார், ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு சார். அதனால அதோ அங்க தெரியுது, அந்த குடிசையில போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தினேன் சார். கொலகாரன் விஜய் இந்த கார்ல தப்பிச்சு போனதா வயர்லெஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அவன் கொலைகாரனா சார்? ஆமாமா, இருக்கும். அவனை பார்த்து அப்பவே நான் நினைச்ச கொலைகாரனா தான் இருப்பான்னு. எவ்வளவு உயரத்துல வாட்டு சாட்டமா இருந்தா சார். அவன் திடீர்னு என் கார் முன்னால டக்குன்னு நின்னா. நான் பயந்துட்டு காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் கார்ல ஏறி இப்படி நீட்டினா சார். என்ன மேடம்? கத்தி சார், இவ்ளோ பெரிய கத்தி நீட்டினா சார். நீட்டிட்டு நீ காரை நிறுத்தாத, அப்படி ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னா சார். நானும் பயந்து காரை ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு காரை நிறுத்துன்னா சார். நானும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கி அவன்கிட்ட சொன்னான் சார், நான் ஓ கார்ல தான் தப்பிச்சுட்டு ஓடி போனதா நீ போலீஸ் கிட்ட சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னேன் சார். சரி, அது இருக்கட்டும். அவன் எங்க இறங்கணும்? அது வந்து இப்படியே போனா 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அங்கதான் இறங்கி ஓடிட்டான் சார். ஆமா, நல்ல மனசுள்ள உங்களை ஏன் போலீஸ் விரட்டுது? அதான் என் தலையெழுத்து. ஏய் விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா, இப்போ புரிஞ்சுக்கிட்டிய? பட்டனை அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காதா பின்ன? ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன இன்னொரு சொல்லு. ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. அப்படி போடு. பவானி! இவரான நான் கொடுத்த தந்தியை மதிச்சு எனக்காக காத்துட்டு ரொம்ப நன்றி. ரத்த வரி பிடிச்ச மிருகங்கள்ட்ட இருந்து இந்த குழந்தையை காப்பாற்ற வர நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உடனே அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். நோ யுவர் ஆனர், நான் என் உயிரை பணயமா வச்சு இந்த குழந்தையை காப்பாத்தது நானும் இவங்களும் நிரபராதை நிரூபிக்கிறதுக்காக இல்ல. நீதி, நேர்மை, நியாயம், உண்மை இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான். அவங்க கொல்ல வந்து இந்த குழந்தை இல்ல, இந்த நீதிமன்றத்துக்கு கிடைக்க போற உண்மையான சாட்சியம். கோர்ட்டு வாசப்படியை மிதிக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, வேண்டியவனா வேண்டாதவனா, ஏழையா பணக்காரன்ற பாகுபாடு பார்க்காம அவன் சொல்றது மட்டும் கார்ல வாங்கிக்கிட்டு உண்மையான தீர்ப்பை நீதிபதி வழங்கணும் தான் நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணி கட்டிருக்கு. இந்த கோர்ட் அதை கடைபிடிக்கிறது உண்மைனா இந்த குழந்தையோட சாட்சியை ஏத்துக்கிட்டு
இந்த குழந்தையோட சாட்சியை தெய்வ சாட்சியா மதிச்சு குற்றவாளி கடுமையா தண்டிக்கும். சட்டத்துக்கு தேவை சாட்சி. அந்த சாட்சி சரியா அமைஞ்சா குற்றவாளி யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை நிச்சயம் உண்டு. இந்த வழக்கு வருகிற 10ஆம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கோர்ட் இத்துடன் கலைகிறது. இந்த வழக்கில் அப்ரூவராகி இருக்கும் குற்றவாளி அசோக்கின் கூட்டாளி சக்திவேலின் சாட்சியத்தின்படியும் குழந்தை செந்திலின் வாக்குமூலத்தின்படியும் குற்றவாளி அசோக் பெற்ற தகப்பன் என்று கூட பாராமல் தணிகாசலத்தையும் தன்னை காதலித்தவள் என்று கூட கருணை காட்டாமல் கன்னிப்பெண் பவானியையும் மற்றும் நாட்டுக்காக உழைத்த முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் மனைவி இருவரையும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே அசோக்கிற்கு இந்திய குற்றப்பிரிவின்படி 302, 304, 308 ஆகிய செக்ஷன்களின் கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். யானைக்கும் அடிசருக்கும் என்பதைப் போல நீதித்துறையின் தவறான தீர்ப்பால் தண்டனை அடைந்த விஜய்க்கும் போலீசாரால் சந்தேகப்பட்டு தேடப்பட்ட இந்த பெண் ராதாவிற்கும் இந்த நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது. விஜய்க்கு அளித்த ஆயுள் தண்டனையை இந்த கோர்ட் ரத்து செய்து தீர்ப்பளிக்கிறது. எங்க ப்ரோ? எனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையே. டேய், இனிமே நீ அனதலடா. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே இனிமே நாங்க தான். என்ன